வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பற்றி பெரிய அளவுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. 85% அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட் டர்ன் அவுட், இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பில் சொன்னாலும், இன்னொரு பக்கம் டேட்டாலாம் எடுத்து வச்சு அப்படிலாம் இல்லை, இது ஒரு வழக்கமான தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குது? இது உண்மையிலேயே வரலாறு காணாத ஒரு தேர்தலா? இல்லை, தேர்தல் முடிவுகள்ன்றது நம்ம பெருசாக இன்ஃபர் பண்ண முடியாது. பட் இந்த வாக்குப்பதிவு ஓவர்வெல்மிங்காக இருக்க நம்பர்ஸ் வச்சு பண்ண சொல்கிறாங்களே, அதில் சில வேறு சில மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. என்னென்னா, எஸ்ஐஆருக்கு அப்புறம் அந்த டினாமினேட்டர் கொஞ்சம் மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 6 கோடி ஓட்டர்ஸில் அப்படி இருக்கும்போது 80 லட்சம் ஓட்டர்ஸ் அந்த ஓட்டர்ஸ் இங்கே அவைலபிளாக இல்லைன்றதுனால அவங்க நீக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 5.5 கோடி ஓட்டர்ஸாக இருப்பாங்க. 5.5 கோடி ஓட்டர்ஸில் 4 கோடி 80 லட்சம் பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அதே 4 கோடி 70 லட்சம் பேர் 6 கோடியில் இருக்கும்போது அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் போலிங் அமௌண்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் ஆனதை விட ஒரு 20 lakhs கூடுதலாக வந்திருக்கு. நீங்கள் 16 to 21 பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு ஜம்ப் இருக்கும். 21 கோவிட் டைமில் வந்த எலெக்ஷன்றதால மேபி ஒரு தொகுதிக்கு ஒரு 5,000 ஓட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இப்போ அதுவே அப்படி இருக்கும்போதே ஒரு 20 லட்சம் தான் பெருசாக ஜம்ப்ன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது இட்ஸ் நாட் அ மேஜர் டேர்ன் ஓவர். இல்லை, அது மட்டும் இல்லை, இப்போ சென்னை ரீஜனில் போலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தருது. 40,000 ஓட்டு கம்மியாக இருக்குது போன எலெக்ஷனை கம்பேர் பண்ணுவோம். அதுவே பெரிய சர்ப்ரைஸ் தான் அது. இந்த எலெக்ஷன் விஜய் அலை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? விஜய் அலை என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. அவுட் சைட் சென்னை பெருசாக இருக்க மாதிரி சென்னையில் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் மேபி கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக டிவிக்கே ஓட்டு போட மாதிரி தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு அந்த ஓட்டு வந்திருக்கு அப்படின்றது அது நம்ம சொல்ல. பட் விஜயால் பெரிய அளவு போலிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது அந்த கிளைம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஃபேக்ட் இங்கே வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்திருக்கு. அங்கே ஒன்றும் விஜய் டிவி இந்த ஸ்டார் கட்சி தொடங்கினால. ஓகே, இந்த போலிங் பர்சன்டேஜை வச்சு பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு அதிகமான வாக்கு சதவீதம் வருது அப்படின்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது, மக்கள் இந்த ஆட்சியை மாற்றுறதுக்காக பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முறை இந்த பர்சன்டேஜை பார்க்கும்போது இது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேர்தலா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. காலகாலமாக இந்த போலிங் பர்சன்டேஜ் வச்சு நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. பட் எதுக்குமே நம்ம காங்க்ரீட்டாக இதுதான் ஆட்சி மாற்றம் தான் இது இருக்குது, இல்லை ஆட்சிக்கு ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி போலிங் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. லாஸ்ட் டைம் அதே அளவு தான் இங்கேயும் வந்திருக்கு. அது கொஞ்சம் இன்க்ரீஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். விஜய் கூட ரீசனாக இருக்கலாம். இல்லை, இங்கே இப்போ கொஞ்சம் கிராமப்புறங்களில் அந்த விமன் ஓட் ஜாஸ்தியாக வந்திருக்கு. அதுக்கு இந்த 2,000 rupees மந்த்லி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதில் பெரிய பெனிஃபிஷரிஸ் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. எஸ்ஐஆரோட கொஞ்சம் ரிடக்ஷன்ஸ் அதிலும் கொஞ்சம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லாங் வீக்கெண்ட் நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க, அது ரீசன்ஸ் இருக்குது. பட் இது பெரிய போலிங் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் வரல. இன்ஃபேக்ட் நேற்று ஆஃப்டர்நூன் வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா யூஸ்வலாக தமிழ்நாட்டில் எப்படின்னா ஈவினிங் டைமில் தான் பீக் ஆகும். பட் அதனால் கொஞ்சம் இந்த டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் கம்மியாக அவ்வளோ போலிங் நடக்கலை. ஸோ மார்னிங் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக போலிங் ஆகிருக்கு. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு அந்த மாதிரி தெரியல. ஒரு சர்ப்ரைஸான ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த தேர்தலில் வரும்னு நினைக்கிறீங்களா? யாரும் எதிர்பார்க்காத தேர்தல் முடிவுகள் இருக்குமா? அது டிவிக்கே எப்படி அவங்க ஓட்டிங் நடந்திருக்கு அப்படின்றது தான் மெயினாக பார்க்கணும். சென்னையில் நல்ல ஒரு ஓட்டிங், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு 3 பேரில் ஒருத்தர் டிவிக்கே ஓட்டு போட்டிருக்காங்கன்ற அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் சென்னையில் இருக்குது. இதே எஃபெக்ட் ரூரல் ஏரியாஸில் இருக்கா, Tier 2 ஏரியாஸில் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஸோ அந்த இம்பேக்ட்டு அது யாரோட ஓட்டை அவங்க எடுக்கிறாங்க, திமுக ஓட்டா, அதிமுக ஓட்டா, நாம் தமிழர் ஓட்டு எவ்வளோ போகுது, இதெல்லாம் தான் வச்சு தான் ஒரு ரீசனாக நம்ம கொண்டு வரணும். ப்ளஸ் டிஎம்கே ஏடிஎம்கேயோட லாஸ்ட் மினிட் போல் மேனேஜ்மெண்ட்டு அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதுவும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் நிறைய
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இங்கே வந்து டிவிக்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பெரம்பூர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரம்பூரை பார்க்கும்போதும் போன தடவை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3000 சொச்சம் ஓட்டு தான் அதிகமாக விழுந்திருக்கு. அப்போ பெரிய ஓவர்வெல்மிங்கான ஓட்டிங் அங்கேயும் நடக்கல, வழக்கமான ஓட்டிங் தான் நடந்திருக்குன்னா அப்போ அந்த தொகுதியினுடைய முடிவுகள் எப்படி இருக்கலாம்? பெரம்பூரை பொறுத்தவரை அது வந்து விஜய் ஆன சீட்டு தான். ஜெயிக்கிறதும் தோக்குறது அவரோட தான். விஜய் கொஞ்சம் அங்கே எஃபர்ட் எடுத்திருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தான் அங்கே சுச்சுவேஷன் இருக்குது. அது மெயின் ரீசன் என்னென்னா அங்கே வந்து எதிர்த்தாப்பில் ரெட்டையில் இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் பாமக சென்னையில் பாமகக்கு என்ன இம்பேக்ட்னு எல்லாம் தெரியும். ஸோ பாமக வர்சஸ் அது திமுக ஃபைட் இருக்கும்போது அதில் விஜய் ஃபேக்டர் ப்ளே ஆகும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது விஜய்க்கு பெருசாக கொடுக்கும். ப்ளஸ் திமுக கேண்டிடேட்டும் அவங்க பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லை. ஆட்சிக்கு ஒரு நல்ல ஒரு அங்கே சில இந்த 2000 ருபீஸ் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பெனிஃபிஷியரிஸ் இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்குன்னு பெரிய ஒரு நேமில் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த ஃபேக்டர்ஸால் நிறையவே விஜய்க்கு ஃபேவரபுளாக அங்கே இருக்குது. அதெல்லாம் அவர் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவர் ஹார்வெஸ்ட் பண்ணுறாரா, இதை வச்சு ஒரு வெற்றியை அடைய முடியுமான்றது ரிசல்ட்டில் தெரியும். பட் அவருக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் நிறைய அங்கே இருக்குது. அது என்கேஷ் பண்ணுற அளவு ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஓகே. இப்போ சென்னை ஓவராலாக தலைநகரம் சென்னை அப்படின்றது இந்த முறை திமுக அதிமுகவுக்கான போட்டியாக இருக்குமா? திமுகவின் கோட்டையாக கடந்த கால தேர்தல் முடிவுகள் இருந்தாலும் போட்டின்றது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் இருந்திருக்கு. இந்த முறை அது அப்படியே கண்டினியூ ஆகுதா இல்லை இங்கே மட்டும் மாறுதா? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல. என்ன பிரச்சனைன்னா சென்னையை பொறுத்தவரை கடந்த முறை இப்போ ரிசல்ட் எடுத்துட்டோம்னா திமுக வந்து 50% ஓட்டில் எடுத்து ஜெயிச்சிருக்கு சென்னை. குறிப்பாக அந்த வட சென்னை மத்திய சென்னை பகுதியில் 50% நிறைய தொகுதியில் 50% மேலே எடுத்துருக்கு. அதிமுக வந்து 25-30% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இந்த விஜய் ஃபேக்டர் ஆகிறதால இப்போ திமுக கிட்ட ஒரு 10-15% ஓட்டு எங்கே டென்ட் ஆனாலும் அதிமுகவுக்கும் ஒரு டென்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே வந்து ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் ஈஸி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா அவங்க ஒரு தொகுதியில் ஒரு 35-40% எடுக்கணும். அது வந்து வாய்ப்பு இருக்கா டிவிக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படியே டிவிக்கே ஒரு வேளை சென்னையில் எங்கேயோ வெற்றி பெற வாய்ப்பு இருந்தாங்கன்னா இந்த அதிமுக சுத்தமாக வாஷ் அவுட் ஆகணும். திமுக வந்து ஒரு 35% கீழே ஓட்டு வரும்போது டிவிக்கேக்கு ஒரு ஜம்ப் கிடைக்கும். பட் டிஎம்கே ஓரளவுக்கு 35-40% ஹோல்ட் பண்ணுவாங்கன்றது மாதிரி தான் எனக்கு ஃபீலுக்கு. குறிப்பாக அந்த மத்திய சென்னை வட சென்னை பகுதிகளில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. தென் சென்னையில் கொஞ்சம் கீழே போகும் வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணது என்னென்னா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கம்மியாக சீட்டு கொடுத்தது. ஸோ மேக்ஸிமம் அவங்க ரெட்டையில் நிற்குது. ஸோ ரெட்டையில் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுது, அந்த பேஸ் ஓட்டு எவ்வளோ ஹோல்ட் ஆகுதுன்றது அதுவும் ஒரு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது யார் செகண்ட் வருவாங்கன்றது ஒரு இது இஷ்யூஸ் இருக்கும். ரெட்டையில் இல்லாத தொகுதிகளில் நிற்காத தொகுதிகள் இப்போ மயிலாப்பூர், அம்பத்தூர், பெரம்பூர் இந்த போன்ற தொகுதிகளில் நிச்சயமாக ஃபஸ்ட் பிளேஸ்க்கே ஒரு டிவிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ மயிலாப்பூரில் வந்து இவங்க திமுக வந்து ஒரு 45% ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே வந்து பிஜேபி நிற்குது. பிஜேபிக்கு ஏடிஎம்கே ஓட்டு ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா ஒரு பிஜேபி டெபாசிட் இழக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டிவிக்கேக்கு ஒரு எடுத்தோடனே 20-25% பூஸ்ட் இருக்கும். இதில் இந்த 45%லேருந்து ஒரு 10-15% வெளில அங்கே போனாலே டிவிக்கேக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும். அது டிஎம்கே அதை ஹோல்ட் பண்ணுறாங்களா, அவங்க போல் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி இருக்குது, அதெல்லாம் மெயின் ரீசன் இருக்கும். இப்போ சில தொகுதிகள் மாதிரி இப்போது 60% எடுத்த திருவைக்கா நகர் போன்ற தொகுதிகளில் திமுக என்னதான் இழந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரக்சரல் ஓட்டே ஒரு 40% வந்துடும். அங்கே வந்து டிவிக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்காது. ப்ளஸ் அங்கே ரெட்டையிலே இருக்கிறதால ரெட்டையில வந்து ஹோல்ட் பண்ணிடும். ஒரு 15-20% ரெட்டையில எடுத்துடும். ஸோ அங்கே டிவிக்கால் பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கும் சென்னையில். பட் டிவிக்கே ஒரு 20-30% எல்லா தொகுதியிலும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனும் இருக்குது. இப்போ தென் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. எல்லா இடங்களையும் சென்னையிலேயே வந்து பர்சன்டேஜாக பார்க்கும்போது அதிகமாக இருக்கும்போது ஏன் தென் மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கு? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் அங்கே கொஞ்சம் போலரைசேஷன் கொஞ்சம் இருக்குது. அங்கே லோக்கல் இஷ்யூஸ் ஃபேக்டர்ஸ் என்ன, இப்போ திருநெல்வேலியில் ஒரு கிராமமே வந்து தேர்தலை புறக்கணித்த சினாரியோஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. கொஞ்சம் போலரைசேஷன் தென் தமிழ்நாட்டில் இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே நடந்திருக்கு. அதனால தான்
நயினாரே தொகுதி மாற்றிட்டு இங்கே சாத்தூர் வந்தாரு. போலரைசேஷன் யாருக்கு ஆதரவா இல்லை யாருக்கு எதிராக மாறி? 2 சமூகங்களுக்கு நடுவில் போலரைசேஷன் இருக்குது. அதில் 3வது ஒரு சமூகமும் அங்கே உள்ள ப்ளே பண்ணுது. இதில் 2 பேர் ஒரு சைடில் நிற்கிறாங்க, இன்னொரு சமூகம் வந்து இன்னொரு கட்சி சைடு நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே லோக்கல் இஷ்யூஸ் நிறைய ப்ளே பண்ணுது. அந்த கேண்டிடேட்டோட கேஸ்ட்டு எல்லாம் பார்த்து ப்ளே பண்ணுது. எனக்கு கிடைச்ச தகவல் வந்து இப்போ 20ஆம் தேதி ராகுல் காந்தியோட கேம்பெயின் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் பண்ண கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துருக்கு. அந்த காங்கிரஸோட பேஸ் கிறிஸ்டியன் ஓட்ஸ் கொஞ்சம் அவர் ஹோல்ட் பண்ண அந்த கேம்பெயின் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் இம்பேக்ட் கொடுத்துருக்கு. அதிமுக எந்தளவுக்கு அங்கே ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்றது அது அந்த போலரைசேஷனை தாண்டி அதிமுக நிற்குதுன்றது வந்து தெரில. ஸோ கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும் தென் மாவட்டங்களில். இப்போ கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ் பிஜேபி இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே எப்படி இருக்க போகுது களம்? வந்து டிவிகேவோட ரோல்னு ஏதாவது இருக்குமா? அதுதான் டிவிகேவோட ரோல் வந்துடுமோன்றதுக்காக தான் ராகுல் காந்தி வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ் கொஞ்சம் அங்கே டிவிகே பக்கம் போயிடுவான்னு. இப்போ ராகுல் காந்தி வந்து கேம்பெயின் பண்ண அப்புறம் அங்கே கொஞ்சம் லோக்கல் லீடர்ஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணதாட்ட தகவல் வருது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ஸால் கொஞ்சம் அந்த காங்கிரஸோட பேஸ் ஓட்டு, அது காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸோட பேஸ் ஓட்டு அங்கே நிற்குது, அது வெளில போகாமல் இருக்குது. மற்றொரு புறம் எந்த அளவுக்கு இன்டாக்டாக இருக்குன்றது தெரியல. ஏன்னா அங்கே கன்னியாகுமரியை பொறுத்தவரை வந்து பாஜகவின் முகமாட்டு இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார். அவர் வந்து இந்த வரை அவங்க சீட்டு கொடுத்துருக்கணும் அவருக்கு, பட் சீட்டு கொடுக்கல. ஸோ அவரை பெருசாக கேம்பெயினில் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படின்றதுன்னு தெரில. ஸோ அந்த பாஜக ஓட்டு என்ன கரெக்டாக அந்த ஏடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, அது ஒரு பெரிய கொஷின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசிலையும் கொஞ்சம் கம்யூனிட்டி கிளாஷஸ் கொஞ்சம் இருக்கிறதால இங்கே போலரைசேஷனும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். யாருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க? சவுத் தமிழ்நாடு பொறுத்தவரையும் எந்த பார்ட்டி வந்து ஷைன் பண்ண வாய்ப்பு இருக்குது? சவுத் தமிழ்நாடோட காஸ்ட் காம்போசிஷன் படி பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு வந்து மைனாரிட்டி ஓட் ஓரளவு கரெக்டாக இருக்குது. முஸ்லீம் மைனாரிட்டி பர்ஃபெக்டாக வந்துடும். முஸ்லீம் மைனாரிட்டி வரல, கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் அங்கங்கே பெருசாக கொஞ்சம் வெளில போனாலும் முஸ்லீம் மைனாரிட்டி கரெக்டாக வந்துடும். அடுத்து அவங்க நாடார் ஓட்டு ஓரளவுக்கு கணிசமாக வருது. அவங்களுக்கு எஸ்சி ஓட்டிங் கரெக்டாக வருது கரெக்டாக. விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து திமுகவுக்கு அந்த சோஷியல் பேஸ் கொஞ்சம் கரெக்டாக இன்டாக்டாக இருக்க திமுக பெனிஃபிட் இருக்குது. கன்னியாகுமரியில் வந்து திமுகவோட ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக போகிறதால லாஸ்ட் டைம் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி 2 இடத்துலையும் தோற்ற திமுகவுக்கும் அந்த 2 தொகுதியிலும் ரிட்டைன் பண்ணுறதுக்கான கரெக்டான மூவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு பெனிஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ கொங்கு ரீஜன்லேயும் பெரிய அளவுக்கு ஓட் பர்சன்டேஜை பார்க்க முடியுது. எஸ்பெஷலி கோயம்புத்தூர், கரூர் வந்து ஸ்டேட்லேயே அதிகமான போலிங்லாம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஒர்க் இருக்குது? எதனால் அவ்வளோ போலிங் அங்கே நடந்திருக்கு? அதுதான் இப்போ கொங்கு ரீஜனில் வந்து எந்தளவுக்கு இப்போ தாவேக்கா வந்து இந்த 2 கட்சிகளை தாண்டி எந்தளவுக்கு நிற்குது அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா இப்போது செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் கண்டெஸ்ட் பண்ணது அங்கே ஒரு பெரிய வேல்யூ பூஸ்டப் கொடுத்துருக்கு. அந்த கேடர்ஸ்க்கெலாம் பெரிய அளவுக்கு அங்கே ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. இதே செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய அளவுக்கு கோயம்புத்தூரில் ஏற்கனவே நம்ம தோற்று போன இடம், இப்போ மறுபடியும் எந்த அளவுக்கு ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு சோர்வு இருக்கும். அந்த ஓட்டர்ஸும் வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இப்போ டிவிகே போன்ற கட்சிகள்லாம் அப்போ அவங்க ஒரு ரோல் எடுக்கும். இப்போ செந்தில் பாலாஜி அங்கே ப்ளே பண்ணுறோம். ஸோ திமுகவும் வெரி மச் ஃபைட்டில் இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களோட ஸ்ட்ரக்சர் அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேயும் ஃபைட் இருக்கா, கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ டிவிகேக்கான யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லா செக்ஷன்ஸ்லாம் அவங்க புல் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்றதால இருக்கும். ஒருவேளை போலிங் ஜாஸ்தியானதுக்கு ரீசன் வந்து என்ன ரீசன்னா, இந்த திமுக அதிமுக கரெக்டாக அவங்களோட ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி கொஞ்சம் பூத்து கூட்டு வந்திருக்காங்க. அது கூட ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கலாம். ஓகே. இப்போ இந்த டெல்டா ரீஜன் அது வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு மண்டலமாக இருக்கிறது. அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இல்லை அது திமுக வசமே இருக்க வாய்ப்பு இருக்கா? டெல்டா ரீஜனில் அதை சொல்கிறேன், திமுகவோட இன்டர்னல் இஷ்யூஸில் எதை போனால் தான் உண்டு தவிர ஓரளவுக்கு அங்கே திமுக ஸ்ட்ரக்சர். ஏன்னா அதிமுக வந்து இன்னும் டெல்டா ரீஜனில் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திருச்சியில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஃபேஸ் இல்லை. தஞ்சாவூரில் வைத்தியலிங்கம் போனதுக்கப்புறம் பெருசாக அங்கே ஆள் இல்லை. இந்த முறை திமுக வந்து இங்கே வேதாரண்யம் போன்ற தொகுதியிலும் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி எவ்வளோ வரும்? ப்ளஸ் டிவிகேவுக்கும் அங்கே அவங்களுக்கான கேடர்ஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து
ஏடிஎம்கே ஃபைட்டு கொடுக்காத சில இடங்களில் டிவிகே கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ ஸோ டிவிகேயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஒரு அர்பன் சென்டர்ஸ்லேயே கொடுக்குற இம்பேக்ட் வந்து ரூரலில் கொடுப்பாங்களா? இப்போ தஞ்சாவூரில் நல்லா நல்ல செய்தி, நல்லா டிவிக்கே நல்லா ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி இந்த தகவல் வருது. அப்போது தஞ்சாவூரோட ரூரல் பகுதிகளில் இப்போது ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் அவங்களால அந்த சிமிலர் இம்பேக்ட் கொடுக்க முடியுமான்றது பெரிய கொஷின். அப்படி அதுக்கு கொடுக்கும்போது யாருக்கு சாதகமாக போகும்ன்றது அதுவும் பெரிய. அவங்க டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் பண்ணுறாங்களா, ஏடிஎம்கே ஓட் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஏன்னா டிஎம்கே இங்கே இருக்கும்போது அங்கேயும் ஒரு 50% அந்த ஒரு லீக்கில் இருக்கிறதால அவங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. ஓகே, இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மண்டலமும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? இது வந்து ஒரு 2-3 தியரிஸ் வந்து பேசுகிறாங்க. ஒன்று வந்து டிஎம்கே 200+ அடிக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு, இன்னொன்று ஹங் அசம்பிளிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது, இல்லைனா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதில் வந்து நம்ம எப்படின்னா, இப்போது 4.8 crores ஓட்டு பதிவே இருக்குது. அப்போனா ஒரு கிட்டத்தட்ட 45 லட்சம் இருந்தது. ஒரு 10%னா ஒரு 4.5 லட்சம் ஓட்டு, 1% ஓட்டு. இப்போது டிவிக்கே 20% ஓட்டு எடுக்கணும்னா 90 லட்சம் ஓட்டு எடுக்கணும். அப்போனா அப்ராக்சிமேட்டாக ஒரு தொகுதியில் 40,000 ஓட்டாக தான் அவங்க எடுக்கணும். அது வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க எடுப்பாங்களான்றது பெரிய கொஷின். அப்போ சென்னை சைடில் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ மற்ற பகுதியில் இதே மாதிரி வருமா? அப்போது ஒரு 20-25,000 ஓட்டு வரும்போது அவங்களோட ஓட்டிங் வந்து 15% தான். ஸோ 15% அரௌண்ட் தான் அவங்க இருக்கும்போது, சென்னை விட்டு வெளிப்பகுதிகளில் திமுக அதிமுக ஃபைட்டு தான் அப்படின்ற இருக்கும்போது, அப்போ அதிமுக 35% இது மேலே வந்துடும். திமுகவும் அந்த 40% இது ரிட்டைன் பண்ணும். ஒரு வேளை இப்போது சில சோஷியல் மீடியா சொல்கிற மாதிரி அவங்க தாவேக்கா நம்ம அந்த தொகுதிக்கு 40,000 ஓட்டு மேலே எடுத்து அவங்க மேலே வராங்க அப்படின்னா, அப்போ 2 பேருமே பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதிமுக 35% கீழே வரும், திமுக 40% கீழே வரும். பட் ஆஸ் ஆன் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்து திமுக ஹெடாக இருக்காங்க. அவங்களோட ஆர்கனைசேஷன் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் வந்து இப்போ கூட நிறைய பேர் அறிவாலயத்தில் மீட் பண்ணிகிட்ருக்காரு, ஆக்டிவாக சில மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டிஎம்கே லாஸ்ட் மினிட் வரை கொஞ்சம் கரெக்டாக புஷ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே சென்னையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மற்ற பகுதிகளில் ஏடிஎம்கே கொஞ்சம் கரெக்டாக அவங்க ஒர்க்கும் பண்ணதால் இது அவங்க அமைப்பு எந்த அளவுக்கு அவங்க பேஸ் ஓட்டு தக்க வைக்குது என்றதை பொறுத்து தான் இருக்குது. என்னோடய பார்வை வந்து சென்னைக்கு வெளில வந்து தாவேக்காவோட இம்பேக்ட் வந்து 2 கட்சிகளுமே ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சென்னையில் அந்த இம்பேக்ட் இருக்கும். அதில் யார் எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்கன்ற ரிசல்ட் தான் தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்? இப்போ நீங்கள் 2 சைட்லையும் சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு 200+ மாதிரி போகுமா? 200+ மாதிரி சிச்சுவேஷன் வரணும்னா அப்போ தாவேக்கா வந்து 20% மேலே ஃபஸ்ட்டு ஒரு 15% மேலே தாவேக்கா போகுதுன்னா ஃபஸ்ட்டு இம்பேக்ட் வந்து ஏடிஎம்கே தான் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே ஒரு 30% ஒரு கீழே போகணுன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கூட்டணிக்கு வந்து 25-30 கீழே அவங்க போக வாய்ப்புகள் குறைவு. அப்போ 20% மேலே தாவேக்கா போகும்போது அடுத்து திமுகவுக்கும் பெரிய இம்பேக்ட் வரும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஒரு ஹங்கு அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் திமுக வந்து என்னென்னா, அவங்க டெல்டா தென் மாவட்டங்கள் சென்னை இங்கே கிடைக்கிற அட்வான்டேஜை வச்சு அவங்களுக்கு ஓரளவு மெஜாரிட்டி கிடைக்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கும். அவங்க ஏன்னா கொஞ்சம் அவங்க போட்டியிட தொகுதியில் கொஞ்சம் பெட்டராக போல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணதால் ஓரளவுக்கு மெஜாரிட்டி ஸ்கிராப் த்ரூ பண்ணுறாங்கன்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன். 200ன்றது அது தெரில, பட் ஓரளவுக்கு ஒரு 120 போன வாட்டி வந்த மாதிரி நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டிவிக்கேயோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அப்போ அதிமுக 50க்கு கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதிமுகவும் ஒரு 60-70 சீட்ஸ் அப்படி எண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் டிஎம்கேயோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 62-63 தொகுதியில் ரெட்டையில் நிற்கலை. அதில் மினிமம் 50 கண்டிப்பாக திமுக அடிக்கும். ஏன்னா எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு சொல்லுவேன், அவர் வந்து ரொம்ப வீக்கான சீட்ஸ் கொடுத்துருக்காரு. அங்கே வந்து டிஎம்கே சுலபமாக ஜெயிக்கிற மாதிரி தான். தமிழ் மாநில காங்கிரஸில் 5 சீட்டுமே ரொம்ப டஃப்பான சீட். அங்கே வந்து சுலபமாக ஜெயிக்கலாம். அவங்க அது மட்டும் இல்லை, அந்த தொகுதியில் இருக்க அது ஒரு மந்திரி தொகுதியாக இருக்கும். அந்த மந்திரி பக்கத்து தொகுதியிலும் போய் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு லெவரேஜும் கொடுத்துருக்காரு. ஸோ அது இல்லை. பட் திமுக கூட்டணி கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு
அவங்க ஒரு 50% சீட்ஸாக வெற்றி கூட சூழல் இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சீட்ஸை கொடுத்துருக்காரு. இப்போ காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னா 18 சிட்டிங் சீட்ஸில் 16 சீட்டு கொடுத்துட்டாரு. அந்த 2 சீட்டுக்கு பதிலாக 3 சிட்டிங் திமுக சிட்டிங் சீட்டை கொடுத்துருக்காரு. கொஞ்சம் தேமுதிகவுக்கும் நல்லா ஒரு 5-6 சிட்டிங் சீட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு அந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அந்தளவு டேமேஜ் இருக்காது. பட் அதிமுக கூட்டணி கட்சிக்கு டேமேஜ் நிறையவே இருக்கும். ஓகே. இப்போ இந்த விஜய் வருகையால் 2 கட்சிகளுக்கு அதிகமான பாதிப்புன்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. ஒன்று விசிகா, இன்னொன்று பாமக. அப்படி இருக்கும்னு பார்க்குறீங்களா இந்த ரிசல்ட்? பாமக வந்து பல ஃபேக்டர்ஸில் பாதிப்பு வரும். ஏன்னா ராமதாஸ் ரிபல் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காரு. அது குறிப்பாக அந்த 18 தொகுதியில் பாமக வீழ்த்தியே தீரணுன்ற மாதிரி போட்டிருக்காரு. அது ஒன்று. வேல்முருகன் அவர் கொஞ்சம் பாமக 1 இயரோட ஸ்ப்ளிட் பண்ணணுன்னு அவர் நிற்கிறாரு. அது ஒன்று. 1 இயர் லேடிஸ் மத்தியில் இந்த 2000 ரூபாய் பணம் போனது அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. திமுகவும் கொஞ்சம் அங்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ வீரபாண்டி தொகுதியிலாம் நல்லா ஒரு இருக்கல ஐஎஸ் போலிங்னா காட்டுனா அப்போனா கொஞ்சம் அங்கே போலிங் ஜாஸ்தியாக இருக்குது. தருமபுரியில் கொஞ்சம் எக்ஸலன்ட் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க திமுக இந்த வாட்டி. அங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் நல்லா ஃபைட்டு இப்போ போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாமகவுக்கு வந்து அந்த 18 தொகுதியில் மேக்ஸிமம் அவங்களுக்கு டேமேஜ் இருக்கும். ஏன்னா அவங்க கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு ரெட்டைலைக்கு இருக்க அக்செப்டன்ஸ் மாம்பழத்துக்கு இருக்காது. பிற சமூகங்களுக்கு மத்தியில் எந்தளவுக்கு அவங்க ஓட்டு வரும் அப்படின்றது தெரில. அதை தாண்டி தான் அவங்க ஒரு ஜெயிக்கணும். ஸோ அவங்க அரித்மெட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்கிற சேலம் தருமபுரி போன்ற பகுதி தான் எடுக்க முடியும். பட் சேலம் தருமபுரியில் என்னன்னா நீங்கள் வந்து மேட்டூர் அவங்க சிட்டிங் சீட்டை அவங்க கொடுத்துட்றாங்க. பட் பதிலுக்கு வந்து ஏடிஎம்கே சிட்டிங் சீட்டு வாங்கலை, சேலம் வடக்கு வாங்குறாங்க. சேலம் வடக்கில் 1 இயர் பாப்புலேஷன் கம்மி. அங்கே வந்து ஒரு சிட்டி ஏரியா. அப்போ டிவிகே இம்பேக்ட் இல்லை. இதை தாண்டி அவங்க சாதிக்க முடியாது. இப்போது மற்ற 3 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ரிபல் கேண்டிடேட்ஸ் போடுறாரு. இதில் வந்து ஃபார்ச்சுனேட்லி தருமபுரியிலேருந்து உதயசூரியன் நிற்கலை. அதனால் அவங்க சேஃபாக இருக்காங்க. சேலம் வடக்கிலும் நிற்கலை. பட் சேலம் வடக்கில் வந்து தேமுதிக கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட். ஸோ இது போன்ற ஒரு 2-3 தொகுதியில் பாமக ஒரு தப்பலாமே தவிர மற்ற எல்லா தொகுதியிலும் பாமக சிக்கல் இருக்கும். அமமுகவுக்கு அதே பிரச்சனை தான். அமமுக வந்து அவங்க வந்து கஷ்டமான தொகுதி நிறைய இப்போ திருச்சி மேற்கெல்லாம் கொடுத்தது வந்து சைதாப்பேட்டை கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை இது போன்ற தொகுதியில் கொடுத்து கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரைக்குடியிலையும் காரைக்குடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருக்கும். ஏன்னா காரைக்குடியில் அவங்க தீர்ப்போகி பாண்டி வந்து ஒரு ஏன்னா ஒரு லாஸ்ட் டைமே 20% எடுத்தார். இந்த முறை அதே அளவு ஓட்டு எடுக்க முடியுமா? அவர் எடப்பாடி இப்போ சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்க முடியுமா மாட்டது பெரிய அவங்களுக்கு கொஷின். எடப்பாடிக்கு எதிர்ப்பு இல்லை, சசிகலா ஃபேக்டரியில் உள்ள எதுவும் ப்ளே பண்ணலன்னா எடுக்கலாம். அது வந்து வின்னிங் ஓட்டாக கூட வரலாம். பட் அது வருமானது பெரிய கொஷின். மெயினாக என்னென்னா இப்போது அந்த இங்கே மோஸ்ட் வல்னரபிள் எதுனா இந்த என்டிஏ எடுத்து 18%. இது வந்து அதிமுக உள்ளே வந்தால் தான் அவங்க வெற்றி பெற முடியும். அந்த என்டிஏ 18%க்குள்ள ஃபேஸஸ் வந்து ப்ராப்பராக எடப்பாடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்கல. அதில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருந்துச்சு, தினகரனுக்கு ஒரு ரோல் இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேருமே கண்டெஸ்ட் பண்ணாதது ஒரு பெரிய மைனஸ். தினகரன் கடைசி நேரத்தில் கேம்பெயின் ப்ரெஸ்ஸை பண்ண மாதிரியே எனக்கு தோணல. அவர் அமமுக கண்டெஸ்ட் பண்ண சீட்ஸ் மட்டும் பண்ணிட்டு போகிறார். இதே நீங்கள் பிரேமலதாவில் எடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் எஃபெக்டிவாக கேம்பெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எடப்பாடி வந்து தினகரனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஒருத்தநாடு போன்ற சீட்டு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அண்ணாமலைக்கும் நீங்கள் அது மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருக்கணும். இப்போ சென்னையில் வந்து இவ்வளோ பின்ன செட்பேக் இருக்குன்னா இதே சென்னையில் வந்து ஒரு தினகரனும் அண்ணாமலையை கண்டெஸ்ட் பண்ணால் அதோட பர்செப்ஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸாக ஏடிஎம் கேட்குறோம். நான் தான் கிட்டத்தட்ட இப்போ 2016 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா திமுக தோத்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி கொடுத்தது தான். அந்த 57 தொகுதிகளில் வந்து 9 கன்வெர்ட் ஆச்சு. இப்போ அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். கூட்டணி கட்சிகள் கொடுத்த இடங்கள் தான் பெரிய பின்னடைவு ஏற்படும். ஆமாம். ஏன்னா ஹெட் டு ஹெட்டில் அவங்க டிஎம்கே வந்துட்டாங்க லீடு. கூட்டணி கொடுத்த இடங்கள்லாம் அவங்களுக்கு பின்னடைவு இருக்குது. இப்போ அதிமுக வந்து ஹெட் டு ஹெட்டில் வராங்க. ஹெட் டு ஹெட்டில் எப்படி வராங்கன்னு தெரில. பட் கூட்டணி கட்சிகள் கொடுத்த இடத்துல டிஎம்கே ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சு வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. விசிகாவுடைய அந்த 8 தொகுதிகள் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதுவும் பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு காட்டுமன்னார் கோயிலில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த காட்டுமன்னார் கோயிலில் அவங்க விசிகாவுக்கு டிஃபால்ட்டே கொஞ்சம் ஓட்டு இருக்குது. ஆனால் அவருமே வந்து கட்சிக்கு வெளியிலேருந்து வந்தவர் இல்லையா, கட்சியை சேர்ந்தவர் கிடையாது. பட் ஆனால் விசிகா ஓட்டு திருமாவோட ஊர் அந்த ஓட்டுலாம் கொஞ்சம் யாருன்னாலும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் இது. இப்போ மற்ற தொகுதிக்கு இப்போ திருப்போரூரில் வந்து விசிகே பிஎம்கே இருக்கும்போது இப்போ டிவிகேவோட ரோல் எப்படி இருக்கும் அது பார்க்கணும்.
இப்போ செய்யூரில் வந்து இப்போ விசிகே பானை வர்சஸ் ரெட்டையில் இருக்கும்போது போன தடவை அவங்க ஜெயித்தாங்க. இந்த முறை அதே இம்பேக்ட் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. அரக்கோணம் லாஸ்ட் டைமே தோற்ற ஒரு தொகுதி. கள்ளக்குறிச்சி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் திமுக கொஞ்சம் வீக்காக இருக்க தொகுதி. பெரியகுளம் அது ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட். அது குக்கர் வர்சஸ் பானை. அதில் எப்படி போகும்? ஓபிஎஸ்ஸால் தன்னோட வாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இதெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விசிகேக்கு வந்து ஒரு 4 தொகுதியில் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 4 தொகுதி கொஞ்சம் கஷ்டமான சீட்ஸ் தான் இருக்குது. இப்போ திண்டிவனம்லாம் லாஸ்ட் டைம் வந்து விழுப்புரத்தில் வந்து கொஞ்சம் லீடு வந்திருக்குன்னு. விழுப்புரம் பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது திண்டிவனத்தில் லீடு எடுத்திருக்காங்க. பானை வர்சஸ் ரெட்டையில் அதே இம்பேக்ட் வந்து அசம்பிளியில் அவங்க கன்வெர்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் இருக்கும். ஸோ விசிகாவை பொறுத்தவரை ஒரு கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான எலெக்ஷன் தான் இது இருக்கும். அது இப்போ ஏடிஎம்கேல எக்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க முன்னணி தலைவர்களாக இருக்காங்க. அதில் யாருடைய தொகுதியெல்லாம் வீக்காக இருக்குது? இப்போ எடப்பாடியெல்லாம் ஓரளவுக்கு ஜெயிச்சிருவார்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க கேட்டால். அதை தாண்டி இப்போ கேபி முனுசாமி இருக்கார். இப்போ அங்கே தங்கமணி வேலுமணி ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்கங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. விஜயபாஸ்கர் இல்லை இங்கே சிவி சண்முகம் இல்லை கொங்குலேயே வேறு யாராவது தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இதில் யாருக்கு வந்து வீக்கான பொசிஷனில் இருக்காங்க? இல்லை, கொங்குல இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருப்பாங்கன்றான் தெரியும். எம்ஆர் விஜயபாஸ்கரோட தான் லாஸ்ட் டைம் தோத்தார். இந்த முறையும் வந்து செந்தில் பாலாஜி வந்து அங்கே தொகுதி விட்டு வந்திருக்காருன்னா கரெக்டாக கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். ஸோ செந்தில் பாலாஜி நம்ம அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க முடியாது. தங்கமணி வேலுமணி போன்றவங்கலாம் அவங்க தொகுதியில் சேஃபாக தான் இருப்பாங்க. செங்கோட்டையன் அவர் எப்படி, ஏன்னா அவர் வந்து அவரால் அவர் தொகுதி ஜெயிச்சு பவானி சாகர், திருப்பூர் வடக்கு இங்கெல்லாம் எப்படி இம்பேக்ட் டிவிகே ஜெயிப்பாருன்றது வெயிட் பண்ணி பார்க்கணுன்னா, அவர் செங்கோட்டையனை பொறுத்தவரை டிட்டர்மெண்ட்டாக வந்துட்டு அதிமுக வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிடுறாரு. அது எதை சொல்கிறேன்னா, ஒரு டிவிகேக்கு ஒரு கேண்டிடேட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுன்னா சத்தியமாவை வந்து திருப்பூர் தெற்கில் நிற்கணும். தெற்கில் நின்னா ஜெயிக்கிறது ஈஸி. ஏன்னா பாஜக நிற்குது, ஈஸியாக அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அவங்க வடக்கில் நிற்கிறாங்க. வடக்கில் வந்து எம்எஸ்எம் ஆனந்தன் நிற்கிறாரு, திமுக நிற்கலை, அங்கே கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் அதிமுக ஜெயிக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆங்கிளில் போகிறாங்க அவங்க. இங்கே மற்ற இது இங்கே நீங்கள் கேபி அன்பழகனுக்கு எதிராக இப்போ செந்தில்குமார் போடுற ஃபைட் வந்து தர்மபுரி முழுக்க பெரிய இம்பேக்ட் அது கொடுக்கும். ஈவன் தோ செந்தில்குமார் ஜெயிக்காட்டி கூட மற்ற தொகுதியிலோ பெரிய இம்பேக்ட். இப்போ பாப்பிரெட்டிப்பட்டியிலையோ அரூர்லேயோ திமுக வெற்றி பெற்றதுன்னா அதில் செந்தில்குமார் இந்த ஃபைட்டு கொடுக்கறதால தான் வேணா. நான் செந்தில்குமார் ஃபேமிலிக்கு பெரிய நேம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்குது. வடிவேல் கவுண்டர் பேரான்றது பெரிய ஒரு இமேஜ் அங்கே இருக்குது. அங்கே இருக்க வன்னியர்கள் மத்தியிலும் பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அந்த ஃபைட் இங்கேயோ இம்பேக்ட் கொடுக்கும். இதே என்னென்னா அங்கே என்னென்ன கெமிஸ்ட்ரி நடக்கணும்னா, 2019 வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த அன்புமணி எஸ் செந்தில்குமார் இருக்கும்போது ஏடிஎம்கே 1 இயர் ஓட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு ஓட்டு போட வச்சாங்க. இப்போ வந்து பிஎம்கே 1 இயர் ஓட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவர் ஓட்டு போட வைக்கணும். இந்த கெமிஸ்ட்ரி வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல. பட் அங்கே ஒர்க் அவுட் ஆகாட்டி கூட பாப்பிரெட்டிப்பட்டிலையும் அரூர்லேயும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அப்படி எதிர்பார்க்கலாம். பெண்ணாகரத்தில் வந்து என்னென்னா, பாமக ரிபல் கேண்டிடேட் அங்கே இந்த தொகுதி இப்போ போடலை. இவர் ஜிகே மணியே அவர் மகனை வந்து காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஸோ காங்கிரஸ்ன்றதால ஒரு ஏடிஎம்கே 1 இயர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இருக்குது. அந்த திமுகன்னா அதோட ரிசெப்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ காங்கிரஸ் நிற்கிறதால ஜிகே மணி மேலே பட்டத்தில் கொண்டு ஓட்டர்ஸ் போடலாம். ஸோ அந்த ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதா பெண்ணாகரத்தில், அதுவும் பார்க்கணும். சவுத் அண்ட் டெல்டாவில் இருக்க மினிஸ்டர்ஸ் மேலே சசிகலா வந்து அவங்க வீழ்த்தியை தேரணும்னு ரொம்ப கீனாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்பெசிஃபிக்காக இவங்க டார்கெட் பண்ணி போகிறது வந்து ஆர்பி உதயகுமார் தான். ஓகே, ஆர்பி உதயகுமார் திருமங்கலத்தில் இந்த மாதிரி ரொம்ப டஃப் ஃபைட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சசிகலாவும் நல்லா கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இவங்க திமுகவும் நல்லா ஃபைட்டு கொடுக்குறாங்க. ஓபிஎஸ் கொஞ்சம் அந்த ஆர்பி உதயகுமார் வீழ்த்தியை தீரணுன்ற அந்த ஒரு ஆங்கிளும் ஓபிஎஸ் ஒர்க் பண்ண மாதிரி தான் தகவல் வருது. ஸோ அது ஏன்னா அங்கே முக்குளத்தோர் ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு நான் முக்குளத்தோர் ஓட்டு இவங்க கன்சாலிடேட் பண்ணிட்டா திமுக வெற்றி பண்ணலாம். தேமுதிக அலையன்ஸ் ஒரு வேல்யூ ஆடு. ஸோ திருமங்கலத்தில் ஃபைட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த முறை வேதாரண்யத்தில் திமுக நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி டாக் இருக்குது. நன்னிலத்தில் வந்து அது டிஎம்கே ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்து ஜெயிக்கிற தொகுதி தான் அவங்க. பட் எஸ்டிபிஐ கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது தெரில. திண்டுக்கல்லில் வந்து இவர் ஐபி செந்தில் கண்டெஸ்ட் பண்ணுறது பெரிய ஏன்னா அவர்
ஒரு ஷுவர் ஷார்ட்டாக ஜெயிக்கிற ஒரு தொகுதியை விட்டுட்டு வந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ அந்த அவரும் ஒரு பிளானோட தான் வந்திருப்பார் அங்கே. நன்னிலத்தில் நத்தத்தில் வந்து இவர் கே செல்வகுமார் கண்டெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த 4 தொகுதியில் பெரிய 4 மாவட்டத்தில் பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஏன்னா இப்போது முத்திரையர் ஓட்டு இப்போ குளித்தலை போன்ற தொகுதியில் நிறைய இருக்குது. அதில் கே செல்வகுமார் நல்ல இம்பேக்ட் கொடுக்கலாம். இங்கே திருச்சியில் நல்ல இம்பேக்ட் கொடுக்கும். இப்போது புதுக்கோட்டையில் இருக்க முத்திரையர் மத்தியிலும் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். தஞ்சாவூரில் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஆல்தோ அந்த தொகுதி கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டன்றதாலும் மற்ற தொகுதியில் இம்பேக்ட் நிறைய கொடுக்கும். ஸோ சசிகலாவோட கேம்பெயின் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது இப்போ பார்க்கணும். கோவில்பட்டியை பொறுத்தவரை திமுக வந்து அவங்க நாயக்கர் கேண்டிடேட் போட்டிருக்கணும். பட் முக்குளத்தோர் கேண்டிடேட்டோட போட்டதில் அவங்களுக்கு அந்த இம்பேக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு தெரியல. பட் அங்கேயும் தேமுதிக அலையன்ஸ் ஒரு பெரிய வேல்யூ. ஸோ சவுத்தில் கடந்த முறை வெற்றி பெற்ற அதிமுக எக்ஸ் மந்திரிகள் இந்த முறை வெற்றி பெறுவாங்கன்றது ரிசல்ட்டில் அது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணும். எத்தனை பேர் தப்பிச்சு வருவாங்கன்றது தெரியல. விஜயபாஸ்கர் போன்ற ஆட்கள்லாம் அவங்க லோக்கலாக பெரிய ஒரு இமேஜ் இருக்கிற ஆட்கள். அவங்க வந்து அக்ராஸ் காஸ்ட் லைன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கும். ஸோ அவங்கள ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நிற்கிறாங்களா, அவங்கள அந்த ஒரு இமேஜில் குட்வில்ல நிற்கிறாங்களா, அதுவும் பார்க்கணும். ஓகே. இப்போ டிவிகேல ஓவரால் தமிழ்நாட்டில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க? விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பிரதானமாக இருக்குது. மயிலாப்பூர் தொகுதியில் நான் 2-3 இடத்துல விசாரித்தேன். மயிலாப்பூர் தொகுதியிலையும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கேண்டிடேட் ஒர்க் பண்ணாரா இல்லைன்னு தெரில. ஏன்னா அவர் ஏதோ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தால் இப்போ கேம்பெயினுக்கே வரலன்ற. சென்னையில் மற்ற இந்த ரெட்டையில் நிற்காத தொகுதிகள், உதயசூரியன் நிற்காத தொகுதிகள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதா தகவல். செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறாருன்னு தெரில. சத்யபாமா திருப்பூர் வடக்கு அது கொஞ்சம் பார்க்கணும். மற்ற தொகுதிகள்லேயும் கொஞ்சம் இருக்குது. பட் ஏன்னா இப்போது நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கும் நல்ல வாய்ப்பு இருந்தது. பட் என்னென்னா அவங்க டிவிகே தரப்பில் அவங்க பெருசாக பணம் செலவு பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்குது. இப்போ திமுக அதிமுக அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த போல் மேனேஜ்மெண்ட் பண்ணலை என்ற இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு லாஸ்ட் மைல் புஷ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பட் நிறைய டிவிகே கேண்டிடேட்ஸ் வந்து திமுக அதிமுகவில் வாய்ப்பு கேட்டு கிடைக்காத கேண்டிடேட்ஸ்னால் ஸோ கேண்டிடேட்ஸ் நல்லா இருக்காங்க. அவங்க ரிசோர்ஸஸ் கொஞ்சம் ஆட்கள் மேன் பவரில் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இங்கே சென்னை சிட்டியில் நேற்று நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா பூத்துலேயும் அவங்க டேபிள் போட்டுலாம் உட்காந்துருந்தாங்க. கிராமப்புறங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் சென்னை சிட்டியில் அந்த மேன் பவர் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ எப்படின்னு பார்க்கணும். அவங்க டிவிகேயோட லாஸ்ட் மினிட் புஷ் எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே. நாம் தமிழர் கட்சி பற்றி? நாம் தமிழர் கட்சி சர்ப்ரைசிங்காக வந்து ஓரளவுக்கு நான் இன்றைக்கி காலையில் கிடைக்கிற தகவலெலாம் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அவங்க 5% மேலே ரீட்டன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அவங்க ஓட்டில் ஒரு பேஸ் ஓட் கொஞ்சம் ரீட்டைன் ஆகுதுன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் இவங்க லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக கிறிஸ்துவா அந்த விஜய்க்கு எதிரான பண்ண கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்க மாதிரி தான் தோணுது. இப்போ கூட விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் அந்த மிடில் கிளாஸ் ஏரியாஸ்லேயே நிறைய பேர் வந்து நாம் தமிழ் இருக்க பிராமின் ஓட்டர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த பிராமின் 6 பிராமின் கேண்டிடேட் அவர் கொடுத்தது வந்து நல்லா ஒரு நிறைய பேர்கிட்ட ரீச் ஆயிருக்கு. நம்ம ஏன் போடணும் பிஜேபிக்கு, ஏன்னா பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கலாம், சட்டமன்றத்தில் நாம் தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் நிற்குது. அந்த கட்சிக்கு வந்து அர்பனை விட கொஞ்சம் ரூரலில் கொஞ்சம் நல்ல ஒரு ஹோல்டு இருக்குது. அந்த ரூரல் ஹோல்டு ஏன்னா கடந்த முறை 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 விட 24 சிட்டிஸ் சென்னையில் நல்ல ஓட் ட்ராப் இருந்துச்சு. அந்த என்டிஏ நல்லா வந்ததால் இவங்களுக்கு அந்த நாம் தமிழ் கொஞ்சம் இந்த சென்னையில் கொஞ்சம் பின்னாடி வந்துச்சு. பட் கிராமப்புறங்களில் கொஞ்சம் நின்னாங்க. இந்த முறையும் அந்த கிராமப்புறத்தில் அவங்க பண்ணுற சோஷியல் இன்ஜினியரிங்கில் நிற்க முடியுமா அப்படின்றது தெரில. பட் என்னோட பார்வை வந்து அவங்க பெரிய டிவிகே இம்பேக்ட் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் அவங்க பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. 5% மேலே எடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பட் அங்கேயும் கொஞ்சம் நிறைய என்டிகே ஓட்டர்ஸ் கொஞ்சம் மாற்றத்தை விரும்புகிறவங்க டிவிகே ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ஐடியாலஜியில் ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. நன்றி. ஓகே.